ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 29ஆம் தேதி. இன்றைய கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, சிம்மராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. இன்று சந்திரன் நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 ராசிகளின் வரிசையில் அவயோகங்கள் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் தெரியக்கூடிய, உணரக்கூடிய 3 ராசிகள். கன்னிராசி, முதலில் கன்னிராசி, இரண்டாவது மகர ராசி, மூன்றாவது கும்பராசி. இந்த 3 ராசிக்காரர்களும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் தங்களுடைய அலுவல்களை செய்வது நல்லது. முதலில் கன்னிராசி. ஜென்மராசியில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு. இது ராகு கேது பயிற்சி நடந்ததிலிருந்து இவ்வாறு தான் இருக்கிறது, இன்று மட்டும் கிடையாது. இருந்தாலும் ஜென்மராசியில் கேது என்பதால், கேது ஞானக்காரகன் என்பதாலும் தடைகளையும் தாமதங்களையும் உண்டாக்குவார் என்பதாலும் தங்களுக்கு அதி தீவிரமான முயற்சிகள் தேவைப்படுகிறது. கேது தங்களுடைய முயற்சிகளை தவிர்ப்பார், முயற்சிகளை தடை செய்வார். இதை உணர்ந்து தங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதே வேளையில் 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனஸ்தானம் மேம்படும். அதை புரிந்து அதற்கு தக்கவாறு தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் தனுசு ராசியில் சுக்கிரனுடன் செவ்வாய் இணைந்து புதனும் காணப்படுவதால், உங்களுடைய ராசியாதிபதி புதனும் காணப்படுவதால் உடல் நலத்திலும் மன நலத்திலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகள் தங்கள் வீடு தேடி வரலாம். அதை தவிர்த்து தவிடுபொடியாக்கி தங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்தால் நல்லது. ஜென்மராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் திடீரென்று விஷயங்கள் மாறுபடலாம், வேறுபடலாம். திடீர் பிரயாணங்கள் வரலாம், திடீரென்று சுப செய்திகள் வரலாம், சில நேரங்கள் அசுப செய்திகளும் வரலாம், சொல்ல முடியாது. இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலன் பெறுவதாலும், குரு 8ஆம் இடத்திலிருந்து தங்களுடைய தனஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு பார்வை பெறுவதாலும் நலமே பயக்கும். அந்த நம்பிக்கையில் இந்த சூழ்நிலையை புரிந்து தெரிந்து பிறரை அணுகுவது நல்லது. எல்லா விஷயத்திலும், அனைத்து விதத்திலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் சகிப்புத்தன்மையுடனும் தங்களுடைய அன்றாட விஷயங்களை பார்ப்பதும் அதை கவனித்து கொள்வதும் ஏற்றமானதாக இருக்கும். இரண்டாவதாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ஜென்மராசியில் சூரியன் பிரவேசிப்பதால் சற்று டென்ஷனாக இருப்பீர்கள். தாங்கள் எடுத்த விஷயங்கள், எடுத்த முயற்சிகள், தாங்கள் முயற்சி செய்கின்ற விஷயங்கள் நல்லபடியாக முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்துடனும் அதே குழப்பத்துடனும் கூட நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம்.
முயற்சிகள் தடைபடலாம், வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போகலாம். சில பேருக்கு நாணய தவறுதல், நாணயமாக இருக்கிறது தவறாக முடியக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். பொருளாதார விஷயத்தில் கவனமுடன் செயல்படுங்கள். பொருளாதார விஷயத்தில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிறரிடத்திலோ எதிரிகளிடத்திலோ கவனமாக இருங்கள். உடல்நலனை பார்த்து கொள்வது நல்லது. தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தங்களுடைய ராசியாதிபதியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தனஸ்தானம் சுமாராகத்தான் இருக்கிறது. உடல் நலத்தை பார்த்து கொள்வது அவசியம். விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் இணைந்திருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. தூக்கம் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தை பார்த்து கொள்வது அவசியமும் கூட. எச்சரிக்கையாக செயல்படுங்கள் மகர ராசிக்காரர்கள். 3வதாக இறுதியாக கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் ஜென்மராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஒரு வகையில் அது பயனுள்ளதாக இருந்தாலும் சனி பகவான் தங்களுடைய குணத்தை காண்பிக்காமல் இருக்க மாட்டார். என்னதான் ராசியாதிபதியாக சனி இருந்தாலும் ஜென்மராசியிலேயே சனி சஞ்சரித்தாலும் மந்தமாகவும் செயல்பாடு வேகமில்லாமலும் உடல் நலமில்லாமலும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஒரு காரியத்தை செய்வது நல்லது. அதே வேளையில் தங்களுடைய முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்தால்தான் சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தங்களை பொறுத்தவரை தங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கிறார். சந்திரன் 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் பயணிக்கிறார். தங்களுடைய ராசியை பார்க்கிறார், ராசியாதிபதியை பார்க்கிறார். எனவே சந்திரன் உடல் காரகன் என்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. சளி தொந்தரவுகள், இருமல் தொந்தரவுகள் அல்லது காய்ச்சல் போன்ற விஷயங்கள் தென்படலாம். பார்த்து கொள்ளுங்கள். உடல் நலனை பரிசோதித்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி தங்களுடைய முயற்சிகள், அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள், அன்றாடம் செய்யக்கூடிய முயற்சிகள் சராசரியாக நன்றாகவே நடக்கும். புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் சராசரியாக செய்ய வேண்டிய வேலைகளை அனைத்தும் செய்து முடித்து கொள்ளுங்கள். சுதாரித்து கொள்ளுங்கள், நிதானித்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.